வணக்கம் மாணவர்களே. இன்று 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5ல் கவிதை பேழை தலைப்பு குடும்ப விளக்கு பற்றி பார்ப்போம். குடும்ப விளக்கு இந்த நூலை பற்றி பார்ப்போம். குடும்ப உறவுகள் அன்பு என் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையாததும் ஆகும். இந்நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சு இடம்பெற்றுள்ள கவிதைகள் பாடப்பகுதியாக உள்ளன. இந்நூலை எழுதியவர் பாரதிதாசன். இவருடைய இயற்பெயர் கனக சுப்பரத்தினம். இவர் பாரதியின் மீது அவருடைய கவிதையின் மீது கொண்ட ஈர்ப்பினால் தம் பெயரை பாரதிதாசன் எனது மாற்றிக்கொண்டார். இவரது படைப்புகள் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் எனும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. இவரது பிசிராந்தையர் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது. குடும்ப விளக்கு நூலையும் முன்பாகும். புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவையே மறுமலர்ச்சி இலக்கியங்கள். இயற்கையை போற்றுதல், தமிழ் உணர்ச்சியை ஊட்டுதல், பகுத்தறிவு பரப்புதல், பொது உடைமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பெண் கல்வி பெறுதல் போன்ற பாடு பொருட்களில் தோன்றிய பல்வேறு இலக்கியங்களுள் குறிப்பிடத்தக்க ஒன்று பாவேந்தர் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு. முதல்ல பாடலை பார்ப்போம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே, நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். சரியா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கல்வி அறிவு இல்லாத பெண்கள். கலர் நிலம் அப்படின்னா பயன்படாத நிலம். சரியா? கல்வி அறிவு இல்லாத பெண்கள், கல்வியை படிக்காமல் இருந்திருப்பாங்களா, அதேமாதிரி கல்வி அறிவு இல்லாத பெண் ஒரு பயன்படாத நிலத்தை போன்றவர்களாம். சரியா? அந்த நிலத்தில் புல் முதலானவை எனது விளையும், ஆனால் நல்ல பயிர்கள் எனது விளையாது. அதுபோல் கல்வி அறிவில்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மக்கள் கண்டிப்பாக உருவாக மாட்டார்கள். கல்வியை கற்ற பெண்கள் பண்பட்ட நன்சை நிலத்தினை போன்றவர்கள். கல்வியை கற்ற பெண்கள் சரியா நல்ல நன்சை நிலத்தை போன்றவர்கள். அவர்கள் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாகின்றார்கள் என்பதை நான் சொல்லவும் வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். சரியா? அதை நான் சொல்லி தான் தெரியணுமா? இல்லை, நல்லா படித்த பெண்கள் என்னது நிறையா அறிவான மக்கள் தோன்றுவார்கள். அடுத்த பாடல். வானூர்தி செலுத்துதல் வைய மாக்கடல் முழுவது அளத்தல். சரியா? ஆணை என் செயலும் ஆண் பெண் ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. சரியா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடல் முழுவதும் அளத்தல். பெண்கள் என்னது இந்த காலகட்டத்தில் வானூர்தியும் அவங்க செலுத்துகிறாங்க. இந்த உலகத்தையும் கடலையும் என்னது அவங்களுடைய கைக்குள்ளே அடக்கி வச்சுக்கிறாங்க. அளக்கிறதுக்கே அவங்களுக்கு என்னது துணிச்சல் இருக்குது. போன்ற செயலையும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது ஆண் பெண் இருபாலர்களுக்கும் பொதுவானது. சரியா? இது ஆண்கள் தான் செய்யணும், இது பெண்கள் தான் செய்யணும் அப்படிலாம் இல்லை. எல்லாமே என்னது 2 பேருக்குமே பொதுவானது. இன்றைக்கி அப்படி தானே பார்க்குறோம்ல, எல்லாமே ஓட்டுறாங்க. அவங்க லாரியில் இருந்து எல்லாமே, ஆட்டோ, எல்லாம் வேனு, ஃப்ளைட், இப்படி எல்லாமே என்னது அவங்க ஓட்டுறாங்க. எல்லா இதுலேயும் அவங்க என்னது விண்வெளிக்கும் போய் சாதனையை புரிஞ்சுட்டு வராங்க. இன்று உலகமானது ஆண்களின் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் தான் பெண்களுக்கு விடுதலை என்னது பறிபோனது. இன்றைய காலகட்டத்தில் இந்த உலகம் என்னது ஆண்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால பெண்களுடைய விடுதலை என்னது பறிபோனது. சரியா? அடுத்த பாடல். இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னை போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர் கையாலும் இயற்றுக. கல்வியில்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே எனது உரைப்பேன்.
அப்படின்னு என்னது சொல்கிறாரு. அதாவது பெண்கள் பணிகள் என்னது நிறைய பணிகள் செய்கிறாங்க இந்த காலகட்டத்தில். சரியா, வெளியும் பணிகள் செய்கிறாங்க, வீட்லேயும் வந்து என்னது பணிகள் செய்கிறாங்க. மின்னலை போன்றவள் என்னது யார் பெண்ணை சொல்கிறாங்க. சரியா, மின்னல் எப்படின்றது அப்படி ஒளிர் இப்படி வெளிச்சமாக வரும் அப்படி தானே, அந்த வெளிச்சத்தை போன்றவள் யார் பெண்கள். சரியா, அப்படின்னு என்னது சொல்கிறாரு. இன்று பெண்களுக்கென உள்ள வேலைகளையும் அவர்களின் விடுதலைக்கான செயல்களையும் பெண்களே செய்தல் வேண்டும். அவங்களுடைய விடுதலைக்கு அவங்க தான் என்னது பாடுபடணும். அந்தந்த பெண்கள் தான் என்னது கஷ்டப்பட்டு தன்னுடைய விடுதலைக்காக பாடுபடணும். சரியா, மின்னலை போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண். ஆனால் எப்படி என்ன கொடுத்துருக்காங்க, ஆனால் கல்வி அறிவு இல்லாத பெண் தன் வாழ்வில் என்றுமே அவள் என்னது ஒளிரவே மாட்டாள் என்றே நான் சொல்வேன். உண்மைதானே, மின்னலை போன்றவள் பெண், நல்ல ஒரு வெளிச்சமாக கொடுக்கறது என்னது ஒரு பெண்ணாக இருக்கிறா, மின்னல் போன்று. ஆனால் கல்வி அறிவு இல்லாத பெண்கள் என்னது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்னது ஒளிரவே மாட்டாங்களாம். சரியா, அடுத்து சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியல்ல, சரியே கிடையாது. சரியா, ஆடவர்கள் நமக்கும் அப்பணி ஏற்கும் என்றென்னும் நாள் நன்னாள் காண்போம். சமைப்பது தாழ்வா, இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். சரியா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சமைப்பது வீட்டில் வேலை பார்க்குறது சமைக்கிறது பெண்களுக்கே உரிய வேலையா கிடையவே கிடையாது. சரியா, இருவருக்கும் உரிய வேலை தான் சமைப்பது. வீட்டில் இருக்கிற வேலைகள், பாத்திரங்கள் வருது, வீடை க்ளீன் பண்ணுறது, ஒழுங்குபடுத்துறது எல்லாமே பெண்கள் தான் செய்யணுமா கிடையவே கிடையாது. இது பெண்களுக்கே உரியவை அப்படிங்கிறது கூறுறது முற்றிலும் பொருத்தமற்றது. சரியா, அவை நமக்கும் உரியது அப்படின்னு ஆண்கள் என்னைக்கு ஏற்றுக்கொள்கிறாங்களோ அந்த நாள் தான் நல்ல நாள், நன்னாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது நம்மளுக்கும் உரிய வேலை தான் அப்படின்னு என்னைக்கு ஆண்கள் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அதான் எனது ஒரு நல்ல நாள் என்னது சொல்கிறாங்க. சரியா, சமைப்பது தாழ்வன எண்ணலாமா, அது தாழ்வு கிடையாது. சமைப்பது தாழ்வு கிடையவே கிடையாது. சமைப்பவர் உணவை மட்டும் சமைப்பதில்லை, அதற்கு மேலாக இன்பத்தையும் படைக்கிறார். சமைப்பவங்க என்னது உணவை மட்டும் சமைக்கலை, அதுக்கு மேலாக என்ன படைக்கிறாங்களா, அவங்க இன்பத்தையும் படைக்கிறாங்களாம். ஏன்னா நமக்கு சமைக்கிறது சாப்பிட்றது முக்கியமானது அப்படி தானே. சாப்பாடு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பாற்றாக இருக்குது. அப்போது அது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு பகுதியாக செயல்படுது. அப்போது என்னது, அதை ஒரு உணவாக ஒரு சுவையாக சாப்பிட்றது என்னது சாப்பிடுவோம், அது இன்பத்துக்காகவும் சாப்பிடுவோம் அப்படி தானே. அது இன்பத்தையே படைக்கிறாங்களாம், சமைக்கிறவங்க இன்பத்தையே படைக்கிறாங்களாம். சரியா, உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்று. உணவினை ஆக்குறது உயிரையே ஆக்குறது. ஏன்னா நம்ம சாப்பிட்டா தான் உயிர் வாழ்வோம் அப்படி தானே. அந்த உணவினை செய்கிறது உயிரையே அவங்க கொடுக்குறாங்க, ஒருத்தவங்களுக்கு உயிர் கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு சமமாக. சரியா, வாழ்வு பணத்தினால் அன்று. நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து பணத்தினாலவே வருது கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லை, வில் வாழ் படையினால் காண்பதன்று. வில் வாழ் பெரிய படை, அது வாழ் போன்று படை போன்ற அதால தான் வாழ்வா, அதுவும் கிடையாது. சரியா, தணலினை அடுப்பில் இட்டு தாழியில் சுவையை இட்டே அணிந்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். உணவை சமைப்பு தருவது என்பது என்னது, உயிரை உருவாக்குவது போன்றதாகுமா. சரியா, வாழ்க்கை என்பது பொருள் செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவது அன்று. அடுப்பில் நெருப்பு மூட்டி சமைக்கும் களம்னா பொருட்கள், சமையல் செய்கிறதுக்கு தேவையான பொருள். சரியா, அந்த காலத்தில் அடுப்பில் என்னது சமையல் செய்வாங்க. சரியா, நெருப்பு போட்டு தணலை போட்டு என்னது செய்வாங்க. களத்தில் சுவையை இட்டு அருகில் இருந்து பக்கத்தில் இருந்து சரியா, பக்கத்தில் இருந்து உள்ளத்து அன்போடு உணவு பரிமாறுதலின் தான் வாழ்வு நலம் பெறுகிறது. சரியா, முந்தைய காலத்தில் இப்படி தான் என்னது இருந்தாங்க. சரியா, இப்போ அது வர வர கொஞ்சம் வந்து என்னது குறைஞ்சிருச்சு வருது. நாகரிகம் ஆக என்னது இதெல்லாம் குறைஞ்சிட்டு வருது. சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஒண்ணா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ் திருநாடு தன்னில் இருக்குமோர் சட்டந்தன்னை இமைப்போதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும். சரியா, இதுக்கு பெண் கல்வி வேணுங்கிறாரு. இதுக்கு சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை எனவும் அப்பணி நல்ல தாய்மார்க்கே உரியது
அப்படின்னு சொல்கிறது என்னது மிகப்பெரிய தவறு. சரியா? சமைக்கிற பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு கடமை என்றும் அது நல்ல தாய்மாருக்கே உரியது அப்படிங்கிறது என்னது இந்த தமிழ் திருநாட்டில் இருக்க ஒரு வழக்கமாக இருக்குது. சரியா? இந்த வழக்கத்தை கண் இமைக்கும் நேரத்தில் நீக்க வேண்டுமானால் கண் இமைக்கும் நேரத்தில் அதை நம்ம அந்த வழக்கத்தை நம்ம நீக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம பெண்களுக்கு எப்போதும் என்னது கல்வி வேண்டும். சரி, அதை நீக்கணும் அப்படின்னா நமக்கு என்னது கல்வி இருந்தால் நம்ம என்னது சுலபமாக அதை நீக்கிடலாம். சரியா? நன்றி மாணவர்களே. இன்றைய பாடத்தை நம்ம என்னது பார்த்தோம், குடும்ப விளக்கை பற்றி பார்த்தோம். இதில் பெண்களுடைய அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய நல்ல நல்ல செயல்கள் அதெல்லாம் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? பெண்களுடைய அவங்க அனுபவிச்சுட்டு வர்ற இன்னல்கள், அப்புறம் அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்களுக்கு மூலமாக என்ன அவங்களே பெற்றுக்கொள்ளலாம். எதன் மூலமாக? கல்வி மூலமாக, பெண் கல்வி. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? பெண் கல்வியோட என்னது வலியுறுத்துகிறாங்க. சரியா? பெண் கல்வி வேண்டும் வேண்டும் அப்படி என்னது வலியுறுத்துகிறாங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். சரியா? பாரதிதாசன் இயற்றிய ஒரு அருமையான பாடலாக எனது செயலாக இது அமைஞ்சிருக்கு. இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது இன்றைக்கி முழுதாக நம்ம இதை முழுமையாக பார்த்தோம். அடுத்து வேறு வகுப்பில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கலாம். நன்றி மாணவர்களே.